உலகத்தின் சுகாதாரத்தையே கேள்விக்குறியாக மாற்றியுள்ள பிளாஸ்டிக் கழிவிலிருந்து அரிய பொருளாய் மாறி வரும் டீசல் உட்பட சமையல் எரிவாயு வரை தயாரிக்க முடியும் என்பதை நிரூபித்துள்ளார் சித்ரா தியாகராஜன். இவரது இந்த அரிய கண்டுபிடிப்பிற்கு காப்புரிமை பெறும் முயற்சியில் தற்போது தீவிரமாக இறங்கியுள்ளார் சித்ரா. பிளாஸ்டிக் வந்து ஃபியூயல் ஆயிலா வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். எப்படின்னா லைக் இது வந்து எப்படி வந்து பிளாஸ்டிக் வந்து ஃபியூயல் ஆயிலா கன்வெர்ட் பண்றோம்னா அந்த ப்ராசஸ் இஸ் கால்டு பைரோலிசிஸ். பைரோலிசிஸ் அப்படிங்கிறது என்னன்னா பிளாஸ்டிக் வந்து ஆக்சிஜன் இல்லாத ஒரு என்விரான்மெண்ட்ல வந்து ஹீட் பண்ணி அது கேஸ் ஆக்கி ஆயில் எடுக்கிறது தான் வந்து பைரோலிசிஸ்ங்கிற ப்ராசஸ். இட் இஸ் டெஃபினெட்லி பாசிபிள். பிவிசி குழாய்கள், பெட் பாட்டில்கள் தவிர மற்ற அனைத்து பிளாஸ்டிக் பொருட்களில் இருந்தும் டீசல் தயாரிக்க முடியும் என்ற தனது சாதனையை நம்மிடம் தெரிவித்துள்ளார். This particular diesel actually it can be used in agricultural motors, generators, pump sets, boilers, tractors. இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ரோட் வெஹிக்கிள்ஸ் தவிர மற்றபடி என்ன சொல்றது, சாதாரணமாக ஒரு விவசாய நிலத்தில் வந்து அக்ரிகல்ச்சர் டிராக்டரையோ இல்லை அங்கே இருக்கிற மோட்டரையோ பம்ப் செட்டை வந்து இது பண்ணுறதுக்கெல்லாம் டீசல் யூஸ் பண்ணுறதுல இது யூ கேன் வெரி வெல் யூஸ் இட். 10 கிலோ பிளாஸ்டிக் குப்பையிலிருந்து 8 லிட்டர் டீசலை உற்பத்தி செய்ய முடியும் என்ற இம்மாணவியின் கண்டுபிடிப்பு உலக வரலாற்றையே மாற்றியமைத்தாலும் அதில் ஆச்சரியமில்லை. லோகநாதன், ரெட்பிக்ஸ் நியூஸ்.